on the day of Arafah? Are you looking for a job? That is the day. Are you having health issues? That is the day. You're having in-laws issues? That is the day. You're having a lot of debt? That is the day to beg Allah. The best dua is the dua between Asr and Maghrib. Wallahi, if you can isolate yourself in the house, come to the masjid and dedicate these 3 hours just for dua. Assalamualaikum, welcome to Kabi Vlog. It's your channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த vlog முன்னாடி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து அப்லோட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். பட் கொஞ்சம் ஒர்க்னால போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே போயிடுச்சு. ஸோ அந்த கிவ்அவே ஒர்க்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும். பட் என்னை நம்பி 3 பேர் எனக்கு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்னை நம்பி கொடுத்ததுனால பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு. பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வருது இல்லையா அந்த நெக்ஸ்ட் 10 days வருது இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ். துல்ஹஜ்ஜாவுடைய ஃபஸ்ட்டு 10 days வருது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது 2 கான்செப்டாக இருக்க போகுது. ஃபஸ்ட் நான் எப்படி ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மென்டலி நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன் அண்ட் என்னென்ன இந்த 10 days நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் நீங்களும் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை நான் வேகமாக ஷூட் பண்ணேன். ஸோ ஒரு ஈவினிங் போல் காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறது அந்த ஒர்க் இருந்துச்சு. மத்தியானம் நான் சாப்பிட்றதுக்கு 3-3:30 ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெகம்லாம் ஃபாஸ்ட்டாக வெட்டிட்டேன் மஹரிக்குள்ளே. ஸோ இந்த 10 days நெகம்லாம் வெட்டக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அதுவும் குர்பான் கொடுக்குறதுனாலையும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நெகம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் மோப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானேன். ஸோ அதுக்கு முன்னாடி மிஷினில் போர்வையெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் காய போட்டுட்ருந்தேன். பெட் ஸ்ப்ரெட் துவைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்னோட பில்லோ கவரையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் 3 நாளாக ரூமில் உள்ள ஃபேன் ஒர்க்கே ஆக மாட்டுது. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபேன் இல்லாமல். ஸோ ஏசி தான் காலையிலேருந்து போட்டிருக்கேன்னா இவர் நல்லா தூங்குறாரு பகலையெல்லாம். நைட்டில் என்ன தூங்க விட மாட்டான். ஸோ கொஞ்சம் சாம்பிராணி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுட்டு மோப்போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த ஜயான் எப்பெல்லாம் எனக்கு கீறி வச்சுருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கார் கொஞ்சம் தான் வருது. பட் கீறுறதுலாம் அவ்வளோ கீறி வைக்கிறான். கீறி வச்சுட்டு இங்கே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்குவான் படுத்து. ஹேருக்கு நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. நான் எங்கள் ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் காஃபி போட்டு இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி 8 மணிக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 7:35க்கு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இந்த ஒரு 10 days நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஸோ இது அதாவது அரஃபாவுடைய டேயில் கூட செய்யலாம். அதாவது அரஃபா டே மட்டும் செய்யலாம். இல்லை இந்த 10 days-ஐயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 days-உம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த 10 days-ஐ விட அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான பிடிச்சமான நாட்கள் வேறு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ்லாம் கூட நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதனால் இந்த 10 days-ஐ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நிறைய துவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நியத் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 7 steps நான் ஒரு 7 கோல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 days-உம் நான் நோன்பு வைக்க போகிறேன்.
ஸோ நோன்பு வைக்கிறது அதாவது அரஃபாவுடைய அந்த 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறதுலாம் நமக்கு அவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது, நிறைய 100 அதிகமான நன்மை கூடுறது, அது மாதிரி நிறைய இருக்குது. அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அதனால அந்த நாளில் அதாவது அரஃபாவுடைய நாளில் மட்டும் நோன்பு வைக்காமல் அதுலேயும் அந்த நாளையும் நோன்பு வச்சு இந்த 10 நாளுமே வந்துட்டு நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 10 டேஸ்லேயே வந்துட்டு தஹஜத், இப்போ நான் நோன்பு வைக்கிறதுனாலே காலைல சஹர்கிழமை எழுந்திரிச்சிடுவோம் இல்லையா. ஸோ இப்போ தஹஜத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த 10 டேஸ்லேயே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், 10 டேஸும் வந்துட்டு தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங். அதாவது இந்த 10 டேஸ் நோன்பு வைக்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம், இது தனியாக சேராமல் நோன்பு வைக்கிறதோடையே சேர்ந்துடும். ஸோ என்னென்னா கரெக்டான நேரத்துக்கு 5 வக்தும் தொழுதுடுறது. ஸோ அதுவும் வந்து ஃபாஸ்டிங்கோடையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அது தனியான கோல் இல்லாமல் அதோடு சேர்ந்து கோலாகவே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தஹஜத், அதுக்கப்புறம் ஒரு துவா லிஸ்ட்டு வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு டைரியில் வந்துட்டு டைரிக்கா அங்கே இருக்குது, இன்னொரு டைரியில் வந்துட்டு துவா லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எதுலாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது சம்டைம்ஸ் நம்ம வந்து உட்காந்துருக்கும் போது சஜிதா செஞ்சுட்ருக்கும்போது நமக்கு அது டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ நம்ம எழுதி வச்சுருந்தா கூட எழுதி வச்சுருக்கோம் ஞாபகம் வரும். இல்லை உட்காந்து நம்ம துவா செய்யணும்னா அதை பார்த்து கூட நம்ம வந்துட்டு துவா செய்யலாம். ஸோ அதனால் ஒரு துவா லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக துவா செய்யணும், அதுக்கப்புறம் தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த துவாக்கள் வந்து நிறைவேறக்கூடிய நேரம் வந்துட்டு இந்த அசரும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டைமில் வந்துட்டு அந்த டைம் ஃபுல்லாகவே அசருக்கும் மஹரிபுக்கும் இடையில உள்ள அந்த டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு திக்கர் செய்யணும், துவா செய்யணும் அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு ஃபுல்லாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 10 டேஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு திக்கர், ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர் இந்த 10 டேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். என்னென்னு வந்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸோ இதுதான் அந்த துவா. எல்லோரும் அதிகமாக ஓதுங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சரி மாதிரி அதுக்கப்புறம் அந்த திக்கர் அதிகமாக செய்கிறேன். அந்த திக்கரை வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டூம் ஸ்க்ரோல் பண்ணுறது, இப்போலாம் நிறைய ஷார்ட்ஸ், இன்ஸ்டா கூட அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இன்ஸ்டா ஏதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தான் போவேன் மோஸ்ட்டாக. இல்லைன்னா ஏதாவது ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பயர் அந்த மாதிரி அதுக்கு தான் போவேன். பட் யூடியூப் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அதை வந்துட்டு குறைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த 10 டேஸ் வந்துட்டு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா நல்லபடியாக கொண்டு போகணும். இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ பிள்ளைங்கலாம் வச்சுருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இவ்வளோ இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் மட்டுமாவது நோன்பு வைக்கிறது, நல்லபடியாக தஹஜ்ஜுத் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, 5 வக்து வந்துட்டு டைமுக்கு தொழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிகிற சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு அதிகமாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்காலரோ ஆலியமோ எதுவும் கிடையாது. ஸோ நான் இந்த ஐடியாஸ் எல்லாமே இன்ஸ்டாலேருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ வீடியோஸ் வந்துட்டு நிறைய எனக்கு வந்துச்சு சஜஷன்ஸில். ஸோ அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த 10 டேஸை வந்துட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் வச்சு தான் நான் ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணி ஸோ நான் பண்ண போகிறத இந்த 10 டேஸில் நான் பண்ண போகிறத உங்களுக்கும் வீடியோவாக அப்லோட் பண்ணால் ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் 10 டேஸ் வந்துட்டு நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத் கூட வைக்கலாம். ஸோ அதில் எனக்கும் நன்மை கிடைக்கும் இல்லையா. அதனால தான் நான் இதை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இதை நம்ம சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோம். ஸோ நான் இதை வந்துட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. லைக் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. மேபி 1 வீக்காக வந்துட்டு லாங் வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறேன் மேபி வீக்கெண்டில். ஸோ மேபி ஷார்ட்ஸ் வந்துட்டு டெய்லி வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு எடுத்தால் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு வரமாட்டுது, லாங் வீடியோ எடுத்தால் ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு வரமாட்டுது. ஸோ ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் 1 வீக் வந்துட்டு லாங் வீடியோ எடுத்து அதை வீக்கெண்டில் போடுறேன். அண்ட் டெய்லி வந்துட்டு இந்த கோல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி
அதை வந்துட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுலேருந்து நீங்களும் ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அந்த துவா எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.